அனைவருக்கும் வணக்கம். நான் சிராஜுதீன், திராவிட தமிழக முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக ஒருங்கிணைப்பாளர். நமது கழகமானது கடந்த மாதம் கோவை மாவட்டத்தில் நிறுவப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் கொள்கைகளை விளக்குவதற்காக உங்கள் முன்னே நான் தோன்றியிருக்கிறேன். திராவிட தமிழக முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகள், நமது கழகம் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களின் கொள்கையின் அடிப்படையில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி மற்றும் சாதி ஒழிப்பு போன்ற தமிழகத்தின் நிலைநாட்டுவது என்ற கொள்கையும், கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களினுடைய கூற்றுப்படி சாதி, மதம், இனம் இவற்றை கடந்து அனைவருக்கும் சமமான கல்வி மற்றும் மதவாத அரசியலுக்கு எதிராக அரசியல் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது மற்றும் பொருளாதார துறையில் வறுமையை வென்று சமதர்மம் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் நலவாழ்வு பெற்று தருவது, சாதி, மதம், இனம், மொழி இவற்றிற்கு அப்பாற்பட்டு நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு என்ற கூற்றுப்படி அனைத்து இடங்களிலும் அனைத்து துறைகளிலும் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இல்லாமல் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற கொள்கையை நிலைநாட்டுவது, மத்திய மாநில அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வழிவகை செய்வது, ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் அனைத்திலும் சம உரிமையை பெற்றுத்தருவது, அதேபோல் மாநில அரசின் கல்விக் கொள்கையில் மத்திய அரசின் தலையீட்டை முற்றிலுமாக மாற்றி நிரந்தரமாக மாநில அரசின் கல்விக் கொள்கையாக மாற்றுவது, அதேபோல் விவசாய நிலங்களை பாதுகாக்க கடுமையான சட்டம் இயற்றி விவசாயிகளின் நலன் காக்க அவர்களின் நலனுக்காக மத்திய அரசிடம் வலியுறுத்துவது, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்னும் அடிப்படையில் நமது கழகம் செயல்படும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு, இவைகள் அனைத்துமே திராவிட தமிழக முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகள் என இதன் வாயிலாக அறிவிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.